தைப்பூசம்னா முருகனுக்கு எடுக்கக்கூடிய விழா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே, முருகன் வந்து பார்வதி தேவி கிட்ட ஞான வேல் வாங்குறாங்களாம். அசுரர்களை அழிக்கிறதுக்காக ஞான வேல் வாங்குற தினம் ஒன்று அப்படின்னு முருகனுக்கு வந்து சிறப்பு அலங்காரங்கள், அபிஷேகங்கள் எல்லாம் பண்ணி முருகனை வழிபடக்கூடிய நாளாக அந்த தைப்பூசத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க பத்திய மார்க்கத்துல. முருகன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். முருகன்னா வெளியில இருக்காரா என்ன? எம்மான் முருகன் பிறவான் இரவான், எம்மான் முருகன் பிறவான் இரவான் அப்படின்னு அருணகிரிநாதர் பாடுறாரு. முருகப்பெருமான் வந்து பிறக்கிறதும் இல்லையா, இறக்குறதும் இல்லையா. அது மாதிரி எம்மான் என்னுடைய எஜமானன், என்னுடைய இயக்கங்களுக்கெல்லாம் காரணமா இருக்கக்கூடிய அந்த முருகன் வந்து பிறவான் இரவான் எம்மான் முருகன் அப்படின்னு பாடுறாரு. பிறக்கிறதும் இல்லை, இறக்குறதும் இல்லை அப்படிங்கும் போது இந்த 27 நட்சத்திரத்துல பிறந்த உருவானா முருகன் அவனை வந்து ஒரு கடவுளா சித்தரிச்சிருந்தாலுமே, இந்த முருகப்பெருமான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசனுடைய ஞானமொழி பேசு முகம் ஒன்று, கூறுமடியவர் குறை தீர்த்த முகம் ஒன்று, குன்றுடைய வேல் வாங்கி வந்த முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புரிய வந்த முகம் ஒன்று அப்படின்னு அருணகிரிநாதர் வந்து பாடுறாரு. பாடிட்டு என்ன சொல்றாரு? ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாசலம் வந்த பெருமானே அப்படின்னு பாடுறாரு. இப்ப முருகனுக்கு வந்து ஆறுமுகம் அப்படிங்கிறது இந்த பாடலின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க 6 முகம் தானே. 6 முகத்தை வச்சு தானே முருகப்பெருமானுடைய திருவுருவங்களை சிலையா வடிச்சு வச்சிருக்காங்க. அப்படிங்கும் போது முருகப்பெருமானுக்கு வந்து 6 முகம் அப்படிங்கிறது தெரியுது இந்த பாடல் மூலியமா. என்ன ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசனோட ஞானமொழி பேச முகம் ஒன்று, இது எல்லாமே பக்தியின் வெளிப்பாடா அந்த முருகனை வந்து வர்ணிக்கிற வார்த்தைகளாக அமைஞ்சிருக்கு அருணகிரிநாதர். அதே அருணகிரிநாதர் வந்து இந்த பாடலை முடிக்கும் போது, ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாசலம் வந்த பெருமானே அப்படின்னு பாடுறாரு. அப்போ இந்த ஆறுமுகமான பொருள் மேல பாடினதெல்லாம் ஆறுமுகம் இல்ல, அது வந்து பக்தி மார்க்கத்துல வந்து பக்தியில உள்ளவங்களுக்காக சொன்ன வார்த்தைகள். ஆனா உண்மையான விளக்கம் வேற ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறது தானே அது அர்த்தம் இருக்கு. ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாசலம் வந்த பெருமானே அப்படின்னு பாடுறாரா இல்லையா? அவரே பாடுறாரு, 5 முகம் தோன்றில் 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், வெண்சவர் தன்னில் அஞ்சல் என வேல் தோன்றும். அஞ்சல் என வேல் தோன்றும். என்ன வேல் தோன்றுதான்? ஞான வேல் தோன்றுதான். இப்போ முருகப்பெருமான் இன்றைய தினம் பார்வதி தேவிகிட்ட ஞான வேலை வாங்கி அசுரர்களை சம்ஹாரம் பண்றதுக்காக ஞானத்தை வேலை வாங்குறாருன்னு தானே புராணங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப ஞானங்கிற வேலை கொண்டு ஒருத்தனை வந்து ஒருத்தனோட உயிரை எடுக்க முடியுமா, அழிக்க முடியுமா? அப்ப ஞானம்னா என்ன? ஞானம்னா என்ன? தெளிவு, தன்னை அறிதல் ஞானம். அந்த ஞானங்கிற விஷயத்தை கொண்டு அறியாமைங்கிற விஷயத்தை வந்து விளக்கிக் கொள்ள முடியும். அறியாமைங்கிற விஷயத்தை விளக்கிக் கொள்ள முடியும். நம்ம அந்த ஞானத்தை அடையிறதுக்கு தடையா இருக்கக்கூடிய அசுர குணங்களை அழிக்க முடியும். அதானே ஞானங்கிறது. ஞானங்கிற வேலை வாங்கி என்ன பண்றோம்? இந்த விஷயங்கள் எல்லாம் அழிக்கிறதுக்கு அதை பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது தானே. இப்போ தோத்தாபுரி சாமிகள் ராமேஸ்வர பரமேஸ்வரர் உபதேசம் கொடுக்கும்போது, ராமேஸ்வர பரமேஸ்வரர் வந்து நல்ல உயர்ந்த நிலையை அடைஞ்சாலும் கண்ணை மூடி உட்கார்ந்தா காளியுடைய உருவம் தான் தோணுது. காளியுடைய உருவம் தான் தோணுது. ஐயா நீங்க வந்து தியானத்துல அப்படி போலாம் இப்படி போலாம் சமாதி நிலைக்கு போலாங்கிறீங்க, ஆனா எனக்கு காளியோட உருவம் தான் வந்து முன்னாடி நிக்குது, நான் என்ன பண்றது, நான் எவ்வளவு முயற்சி செய்தும் அது போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்றாரு, ஞானம் என்ற வாளினால் காளியை வெட்டி வீழ்த்திட்டு முன்னேறு, ஞானம் என்ற வாளினால் காளிய வெட்டி வீழ்த்திட்டு முன்னேறி அந்த இறைநிலை அடைவாய் அப்படின்னு அருள்வாக்கு தராரு. அத ராமேஸ்வர பரமஹம்சர் அதை முழுமையா புரிஞ்சுக்கிட்டு ஞானம் என்ற வாளை எடுத்து, ஞானம் என்ற வாள்
என்ன அதை எடுத்து என்ன பண்றாரு, அதுக்கு காளியை வெட்டி வீழ்த்தோம்னா அந்த சமாதி நிலையில ஆழ்ந்து பரவச நிலையில அப்படியே நிம்மதியான ஒரு பேரானந்த சுகானந்தத்துல திளைச்சி போயிடுவார். ஆகையினால வேல் ஞானங்கிற வேல், முருகனுக்கு என்னென்னமா பேர் இருக்கு. என்ன என்னென்ன பேர் இருக்கு? வீரவேல், வெற்றிவேல், யானைவேல் அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? இந்த வெற்றி அடையணும், வெற்றிங்கிற வேலை அடையணும்னா வீரம் அப்படிங்கிற அந்த ஒண்ணு வேணும். என்ன இந்த புலன்களை எல்லாம் புறந்தள்ளக்கூடிய வீரம் இல்லாட்டி அந்த வெற்றி அடைய முடியுமா? அந்த வெற்றி, அந்த வீரம் எப்படி கிடைக்கும்? இந்த ஞானம்ங்கிற விஷயம் கிடைச்சாதான் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த பக்தி மார்க்கத்துல நம்ம தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அப்ப முருகன் அப்படின்னா என்ன? முருகன் அப்படின்னா சேனாதிபதி. என்ன நெற்றிக்கல்ல உணவா இருக்கக்கூடியதான் முருகன். நெற்றிக்கல்ல உணர்வா இருக்கக்கூடியது ஆக்யாசானம் நெற்றிக்கல்னு சொல்லக்கூடிய அவன் தான் முருகப்பெருமான் வந்து எதுல தோன்றாரா? நெற்றிக்கல்ல இருந்து தோன்றாரு. புராணங்கள் சொல்லுதா இல்லையா? இப்போ முருகன் எங்க இருக்காரு? நெற்றிக்கல்லா இருக்கக்கூடியவர் தான் முருகன். நெற்றிக்கல்லா இருக்கக்கூடியவர் தான் முருகன். இப்போ முருகன் வந்து பரவான் இரவான் எம்மான் முருகன் அப்படிங்கும் போது முருகன்கிறது ஒரு பிறந்த ஒரு ஆளுமை அல்ல அப்படிங்கிறது அதுல இருந்து அந்த வாசகத்திலிருந்து தெரியுது. அப்போ முருகனா இருக்கக்கூடிய எப்படி இருக்கா? நெற்றிக்கல்ல உங்ககிட்ட உணர்வா இருக்கக்கூடிய பெருமான் இது இடக்கூடிய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய சேனாதிபதியாக நெற்றிக்கண்ணில் இருந்துகிட்டு அந்த கட்டளைகளை நிறைவேற்றிக்கிட்டு இருக்கார். இதுதான் முருகப்பெருமான். இது வந்து பக்தி மார்க்கத்துல வாராய் வடலூர் வடதிசைக்கு அப்படின்னு இன்னைக்கு என்ன பண்றாங்க? வடலூர்ல ஜோதி தரிசனம் நடக்குதா இல்லையா? வாராய் வடலூர் வடதிசைக்கான வள்ளலார் வந்து அழைக்கிறாரு. யார் அழைக்கிறாரு? தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கு நிறைவா போற்றி அப்படின்னு புகழக்கூடிய அந்த ஆண்டவன், தென்னாட்டுல இருக்கக்கூடிய மூலாதாரத்துல இருக்கக்கூடிய அந்த ஆண்டவனை வடதிசையில் அமைந்துள்ள சிதாகாசத்தின் கண் எழுந்தருளி என்ன எழுந்தருளி எனக்கு அருள் புரியுமாறு அழைக்கிறார். வாராய் வடலூர் வடதிசைக்கு அழைக்கிறாரா இல்லையா? அந்த வடலூர்ல இன்றைக்கு வந்து ஜோதி தரிசனம் நடக்குது. ஜோதி தரிசனம் நடக்குதா இல்லையா இன்னைக்கு? அப்ப ஜோதி தரிசனம் நடக்குது. இந்த தைப்பூச நன்னாள்ல வந்து பௌர்ணமியும் பூசமும் இணையக்கூடிய ஒரு நன்னாள். இந்த நன்னாள்ல சூரியன் உதிக்கும் போது பொதுவா சந்திரன் வந்து கீழே போயிடும், மறைஞ்சிரும். ஆனா இன்றைக்கு பார்த்தோம்னா சூரியன் உதிக்கும் போது சந்திரனும் தெரியும். கிழக்க சூரியன், மேற்க சந்திரன். சூரியன் உதிக்கும் போது பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஆகையனால சந்திரன் அப்படின்னாலே மனசு. என்ன ஜோசியத்துல சந்திரன் அப்படின்னா மனசு சம்பந்தப்பட்டவன் அப்படின்னு சொல்லுவாங்க. மனகாரகன் அப்படிங்கிறது மனசு. இந்த மனது என்ன பண்ணணும்? ஜீவ அறிவோட இணைந்து, ஜீவ அறிவு பேரறிவோட இணைகிறது தான் தத்துவம். வேற ஒன்றும் இல்லை. ஜீவ அறிவு பேரறிவோட இணைகிறது தான் தத்துவம். வடலூர்ல என்ன பண்றாங்க? 7 திரைகள் போட்டிருக்காங்க. 6 திரை போடல, 5 திரை போடல, 7 திரைகள் போட்டிருக்காங்க. 7 திரைகளையும் ஒவ்வொன்றா நீக்கிறாங்க. நீக்க 7 திரைகள் நீக்கிற பிற்பாடு அங்க வந்து ஜோதி தரிசனம் கிடைக்குது. ஜோதி தரிசனம் கிடைச்சோன்னா எல்லாரும் என்ன பண்றாங்க? அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அப்படின்னு ஒரு உணர்ச்சியோட அந்த ஜோதி தரிசனத்தை பார்த்து பரவசம் அடைகிறாங்க. இதானே நடந்துட்டு இருக்கு. ஏன் இந்த 7 திரைகளை போட்டிருக்காங்க? ஏன் 5 திரையை போடல? ஏன் 6 திரையை போடல அப்படின்னு யாராவது சிந்திச்சிருக்கோமா? சிந்திச்சோம் அப்படின்னா இந்த விடைகள்லாம் கிடைச்சி போடும். சிந்திச்சோம் அப்படின்னா இந்த விடைகள்லாம் கிடைச்சி போடும். 5 முகம் தோன்றின் 6 முகம் தோன்றும். 5 முகம் என்ன? முதல்ல சரிசம், சுவை, நாற்றம், கேள்வி, பார்வை. இந்த 5க்கு அந்நியமா நீங்க உலகத்தோட சம்மந்தப்படுறீங்களா? தொடு உணர்வு, சுவை உணர்வு, நாற்ற உணர்வு, பார்வையால கிடைக்கக்கூடிய அனுபவம், கேள்வியால கிடைக்கக்கூடிய அனுபவம், இதான அனுபவம். 5ஐயும் தெரிஞ்சிக்கக்கூடியது யாரு? யூகம் என்று சொல்லக்கூடிய 6வது அறிவு. யூகம் என்று சொல்லக்கூடிய 6வது அறிவு இதானே. யுகம் சொல்லக்கூடிய 6வது மனிதனுக்கு வந்து யூக அறிவு இருக்கதானே செய்யுது. யூகம்னா என்ன? இந்த 5 விஷயங்களையும் இன்னும் எப்படி சிறப்பா பயன்படுத்தி இன்பங்களை வந்து நுகரலாம் அப்படின்னு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய அறிவு தானே யூகம். யூக அறிவு அப்படிங்கிறது.
அஞ்சையும் இன்னும் எப்படி சிறப்பா பயன்படுத்தலாம்? அப்ப அந்த அப்படி சிறப்பா பயன்படுத்தலாங்கிற அது யூக அறிவு ஏற்பட்டதுனால தானே, எவ்வளவோ விஷயங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. இல்லையா? அந்த யூக அறிவு அந்த காலத்துல குகையிலயும், அ மேட்லயும், காட்டுலயும் வாழ்ந்தவன், இந்த தட்பவெப்ப நிலையிலேருந்து எப்படி தற்காத்துக்கிறது அப்படின்னு அந்த யூக அறிவை சிந்தனை பண்ணதுனால, அ ம மரத்தால ட்ரெஸ்ஸ தச்சுக்கிட்டான். குகைக்குள்ளார போய் வசிச்சான். அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குடிசை போட ஆரம்பிச்சான். அப்புறம் ஓடு போட ஆரம்பிச்சான். இப்ப தாரிசு கட்டணும். இது மாரி விஷயங்கள் எல்லாமே எதனால ஏற்பட்டது? யூக அறிவுனால தானே ஏற்பட்டது. இப்ப பரிசம், சுவை, நாற்றம், கேள்வி, பார்வை. இந்த 5யும் தெரிஞ்சுக்கக்கூடிய 6வது முகம் யூக அறிவு. இந்த 5 முகம் தோன்றல் 6 முகம் தோன்றும்னு சொல்றது எல்லாமே, இந்த 6 முகம் தோன்றுனதுக்கு அப்புறம் தான் இந்த 5ம் தோணுது. உண்மையே அதான். இந்த 6வது முகம் தோன்றதுக்கு பிற்பாடு தான் 5 முகம் தோணுது அப்படிங்கிறதுனால, இந்த 6 முகம். 6யும் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஜீவன் என்ற தன்முனைப்பு 7வது அறிவு. ஜீவன் என்ற தன்முனைப்பு 7வது அறிவு இருக்கத்தானே செய்யுது. 7வது அறிவு இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஜீவன் சொல்லக்கூடிய அந்த தன்முனைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 7வது அறிவு இருக்கத்தானே செய்யுது. அப்ப அதுவும் நீங்கினாதான் என்ன ஜோதி தரிசனம் கிடைக்கும். ஜோதி தரிசனம் கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்து காட்டுற விதமா தான் பரிசம், சுவை, நாற்றம், கேள்வி, பார்வை, யூகம் 6. இதையும் இந்த 6ஐயும் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஜீவன் என்ற தன்முனைப்பு, ஜீவ அறிவு, இது எல்லாமே விலகுனாத்தான் அந்த 8வது இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஆண்டவனுடைய தரிசனம் கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்காட்டுற விதமா தான் வடலூர்ல என்ன பண்றாங்க, 7 திரைகளை விலக்கி ஜோதி தரிசனத்தை ஏற்படுத்தி கொடுத்து உங்களை எல்லாம் சிந்திக்கிற விதமாக அந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு தைப்பூச தினத்தன்றும் நடத்திட்டு இருக்காங்க. ஆனா நம்ம யாருமே சிந்திக்கிறது இல்லை. என்ன நம்ம யாருமே சிந்திக்கிறதுல அந்த அறிவை பயன்படுத்துறதே இல்லை அப்படிங்கிறதுனால இந்த தத்துவங்கள் எல்லாம் புரிஞ்சிக்காம இவ்வளவு நாள் வீணே கழிச்சிட்டோம். இதுவுமே அது மாதிரி கழிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் உங்களை எல்லாமே இந்த பரஞ்சோதிமாவுடைய கருணையினால, ஞானவழி சார்களுடைய நற்கருணையினால உங்களுக்கெல்லாம் இந்த உபதேசத்தை வாரி வழங்கி என்ன உங்களுடைய அறிவு சிந்தனைய மேம்படுத்தி எல்லாரும் நல்ல உயர்ந்த நிலையை அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சபையை வந்து திறமேற்கொண்டு நடத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுனால, அப்போ இதை குறிக்கிற விதமா தான் 7 மலை. 7 மலையை கடந்தா 7 மலையான தரிசனம் பண்றோம் அப்படிங்கிறது போல எல்லாமே இதை குறிக்கிற விதமா தான் இருக்கு. அன்னைக்கு மார்கழி மாச சசங்கத்துல 8 மிரடுன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்க. என்ன 8 மிரண்டு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, ஓங்காரம். ஓங்காரம், பிரணவம், என்ன நாதம், ஓசை, சப்தம், மந்திரம், தொனி, பிரணவம், ஓங்காரம், ஒரு சொல், ஒரு மொழி, இது எல்லாமே ஒரே சொல்லை குறிக்கக்கூடிய அந்த ஓங்கிற பிரணவத்தை குறிக்கக்கூடிய ஒரே வார்த்தைகள் தான். அது வேற இது வேற இல்லை. என்ன அப்போ இந்த ஓங்காரத்துல 8ம் 2ம் அறியாத ஏழையாக என்னிடம் வெறும் பெட்டி நிறைய நிதியை கொடுத்து அதை எடுத்து ஆண்டு கொள்ள 8 மண்டபமாகிய சாவியை கொடுத்தீரே அப்படின்னு வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் பாடுறாரு. அப்ப ஏன் 8-2 பூடகமாவே சொல்றாங்க? நேரடியாவே சொல்லிட்டு போலாமா? 8-2 10ன்னு தெரியாதா எனக்கு அப்படின்னு உற்சானா கேக்குது. 8-2 10 அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா இது வந்து ஒரு பரிபாஷை, பூடகமான பாஷை. ஜவுளி கடையில போனீங்கன்னா ஒரு வேட்டி அடிச்சிங்கனாக்கா அதுல 4 கோடு போட்டு வச்சிருப்பான். பரிபாஷை. விற்கிறவனுக்கும் ஓனருக்கு மட்டும்தான் அந்த பரிபாஷை தெரியும். ஒரு கோட்டுக்கு 25 ரூபா கணக்கு. அவன் எடுத்து பார்ப்பான், 4 கோடு இருக்கா 100 ரூபா அப்படிம்பான். அவனுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது அது. பரிபாஷை. இப்ப கூட ஸ்கேனர்ல கூட பரிபாஷையில ஸ்கேன் ஆகுதுல்ல, ஒவ்வொரு பொருளுக்கும் பிரைஸை வந்து டீகோடு பண்ணி பார்க்குறவங்களாம் மிஷினில். அது போல அந்த பரிபாஷையை தான் சொல்றான். ஏன் அப்படின்னா இது தெரியாதவங்க கையில மாட்டிட்டு சிக்கல்ல மாட்டிக்க கூடாதுங்கிறதுதான். அதனால 8ம் 2ம் அறியாத ஏழையாக என்னிடம் பெரும் நிதி, பெட்டி நிறைய பெரும் நிதியை கொடுத்து அதை எடுத்து ஆண்டு கொள்ள 8ம் 2ம் சாவியை கொடுத்தீரு அப்படின்னு இறைவனை பார்த்து வள்ளலார் பாடுற மாதிரி ஒரு பாடல் அமைச்சிருக்கிறாங்க. அப்ப 8ம் 2ம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அகர உகர மகாரம் ஓம்ங்கிற பிரணவம். அகர உகர மகாரம் ஓம்ங்கிற பிரணவத்தை தான் 8ம் 2ம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. 8 அப்படின்னா தமிழ்ல வந்து
தமிழ் எழுத்துக்கள்ல எழுதுறோம் இல்லையா, 1, 2ன்னு நம்ம எழுதுறோம். இது எல்லாமே ஆங்கில எழுத்துக்கள், ரோமன் லெட்டர்ஸ் இதெல்லாமே தெரியும் நமக்கு. ஸ்கூல்ல சொல்லித்தரோம். ஆனா தமிழ் எழுத்து நமக்கு தெரியறது இல்ல. ஆனா தமிழ் எழுத்து எப்படி அப்படிங்கிறத வாய்ப்பாடு எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். அதுல 8க்கு நேரா பாத்தீங்கன்னா ஆன்னு போட்டிருப்பான். 8ஆம் நம்பருக்கு நீ போய் பாத்துருவ, ருச்சனா பாத்துரு இன்னைக்கு வாய்ப்பாடுல இருக்காது, ஆன்னு இருக்கும். என்ன 2க்கு நேரா ஊன்னு இருக்கும். அகர உகர மகாரம். அகரம் அப்படின்னா தோன்றுதல். எதுல இருந்து தோணுச்சு? ஆதியில இருந்து தோணுச்சு. ஆதியில இருந்து தோணி ஊ ஆ அப்படின்னாக்கா அடி வயிற்றுல இருந்து இந்த நாதம் எழும்புறத உணரலாம். ஊ அப்படின்னா உடலை குவிக்கும் போது வெளியில போறத, சத்தம் வெளியில போறத உணரலாம். அப்படிங்கும் போது அந்த சத்தம் உள்ளார விடுக்கிறதையும் உணரலாம். இதுதான் அகர உகர மகாரம். அப்போ 8ம் 2ம் அறியாத ஏழையாகிய என்னிடம் அப்படின்னு பாடும் போல இது அகர உகர மகாரம் அப்படிங்கிறது என்ன, துணிவா இருக்கக்கூடிய ஆதி என்ன, அந்த முதல் பரிமாணம் என்ன, பரிணாமம். முதல் பரிணாமம் என்ன, ஆதியோட முதல் பரிணாமம் என்ன, நினைவு நாதம் ஜோதி. நினைவு நாதம் ஜோதி. அப்படித்தானே பரிமாணிச்சது. சந்தர்ப்பமா இருக்கேன்னு நினைச்சதுனால நினைவு நாதம் ஜோதியா பரிமணிச்சது எப்படி திருப்பி அந்த பரிமாணத்தை எப்படி எடுத்துட்டு போகுது, ஆகாயம் நீங்களும் காற்று நெருப்பு அப்படின்னு பஞ்சபூதங்களாக ஆயிடுது இல்லையா. அதுக்கப்புறம் தானே பிரபஞ்சம் உருவாச்சு. இந்த பஞ்சபூதங்களின் சேர்க்கையினால என்னாச்சு, பிரபஞ்சம் உருவாச்சு. அது ஏற்கனவே நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம். பஞ்சபூதங்களின் சேர்க்கையினாலதான் பிரபஞ்சம் உருவாச்சு. பஞ்சபூதத்துக்கு அந்நியமா பிரபஞ்சமே இல்லை அப்படிங்கிறத நிறைய சந்தர்ப்பங்கள்ல நம்ம பேசிட்டோம். அப்படிங்கிறதுனால அப்ப அந்த ஆதிங்கிற அந்த விஷயத்தை எடுத்துட்டு அதனுடைய பரிணாமத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்படி இருக்கு, நினைவு நாதம் ஜோதி பஞ்சபூதங்கள். இந்த 8 வந்துருதா. இந்த 8ஐயும் என்ன 2 அப்படிங்கிறது என்ன, விரிவு பிரபஞ்சம். உமா மகேஸ்வரி ஏன் ஊவை போட்டு ஆரம்பிச்சிருக்காம பாருங்க, எவ்வளவு அறிவாளி. மகேஸ்வரின்னு தான் சக்தி. என்ன சக்தி எப்படி இருக்கு, பறந்து விரிஞ்சு பிரபஞ்சமா மாறிடுச்சு. அப்படிங்கிறதுனால அந்த 2 போட்டு ஆரம்பிக்கலாம் இல்லையா. இதுதான் இந்த ஓம்ங்கிற பிரணவ தத்துவம். 8ம் 2ம் அறியாத ஏழையாக என்னிடம் வெட்டி நிறைய பெரும் நிதியை கொடுத்ததை ஆண்டு கொள்ள 8ம் 2ம் ஆகிய சாவியை கொடுத்தீரே அப்படின்னு பாடுறாரு. இன்னொரு சித்தர் பாடல்களை பாடுறாங்க. 6-5 வயதிலே சாவியை பெற்று, என்ன 5-6 வயதிலே சாவியை பெற்று, 6-7 வயதிலே பூட்டை திறந்து, என்ன 8ம் 2ம் யான் பெற்று சிவன் பதம் இருந்தேனே அப்படின்னு ஒரு சித்தர் பாடுறாரு. அப்போ 5-6 வயதுலன்னா 6-5-30 வயதுல சாவியை வாங்கிக்கணுமா, இந்த உபதேசத்தை வாங்கிக்கணுமா. வாங்கிட்டு என்ன பண்ணணும், 6-7 வயதிலே 42 வயதிலே பெட்டியை திறந்து, என்ன 8ம் 2ம் யான் பெற்று, இந்த 8ஐயும் 2ஐயும் நான் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஓங்காரங்கிற தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு சிவன் பதம் இருந்தேனே அப்படின்னு ஒரு சித்தர் பாடுறாரு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, குறைஞ்சது சாவி வாங்கினாலும் உபதேசம் வாங்கி குறைஞ்சது 12 வருடங்கள் ஆகணும். குறைஞ்சது 12 வருடங்கள் ஆகணும். எதுக்கு ஆகணும், பெட்டியை திறக்கிறதுக்கு. 12 வருடங்கள் ஆகணும் அப்படிங்கிறது இதுல இருந்தே தெரியுதா. 5-6 வயதிலே சாவியை பெற்று 6-7 வயதிலே பெட்டியை திறந்து 8ம் 2ம் யான் பெற்று சிவபதம் இருந்தேனே ஒரு சித்தர் பாடுறாரு. ஆகையினால இதைதான் பரஞ்சலிங்கன் என்ன சொல்றாங்க, என்ன நான் உதவி வாங்கி 13 ஆண்டுகள் என்ன படாத பாடுபட்டு இந்த நிலையை அடைஞ்சேன் அப்படிங்கிறாரு இல்லையா. 13 ஆண்டுகள் அந்த விஷயங்கள் ஏற்படுறதுக்கு, அது போல குறைஞ்சது 12 ஆண்டுகள். இதெல்லாம் உணர்றதுக்கு என்ன தியானம் பண்ணினாலும் நம்ம அந்த உண்மையான அனுபவம் ஏற்படுறதுக்கு, என்ன இந்த அறிவுல விளக்கம் ஏற்படுறதுக்கு, என்ன எல்லாமே ஏகமா இருக்காது, அவன் தான், அவனை தவிர்த்து வேற எதுவும் இல்லை அப்படின்னு ஐயம் சந்தேகம் இல்லாம தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுக்கு எல்லாமே இவ்வளவு நாட்கள் தேவைப்படுது அப்படின்னு பூடகமா சொல்றாங்க. அது அப்படின்னு இல்லை. 50 வருஷம் ஆனாலும் ஞானம் அடையாதவன் இருக்கிறான், என்ன உடனே ஞானம் அடைஞ்சவனு இருக்கான். பரஞ்சலி மகன் உடனே ஞானம் கிடைச்சிச்சா இல்லையா. ஆகையினால எல்லாமே பூடகமாக சொல்லி வைக்கப்பட்ட வார்த்தைகள் தானே ஒழிய இதை நம்ம நெற்றுக்கண்ணை திறந்து
ஒரு சிந்தனை ஆராய்ச்சியோட அந்த தவத்தை மேற்கொள்ளும் போது இதுக்கு எல்லாமே விளக்கம் தானாவே கிடைச்சி போடுதுங்கிறது தான் உண்மை. அதனால விளக்கினை ஏற்றி வெளியே அறிவின், விளக்கின் ஒளியில் வேதனை மாளும், விளக்கினை விளக்கும் விளக்கமுடையார், விளக்கினில் விளங்கும் விளக்கவர் தாமே அப்படின்னு பாடுறாரு. என்ன ஆகையினால இந்த விளக்க இந்த நெட்டுக்கல்ல அந்த ஜோதியை ஏற்றி என்ன வெளியே அறியணும், என்ன பரவெளியை அறியணும். அது மாதிரி அறிஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வேதனை எல்லாம் இருக்காது. இந்த விளக்கத்தை விளக்கக்கூடிய தன்மை உள்ளவங்க அந்த விளக்கினில் விளங்கக்கூடியவங்க தானே அப்படின்னு பாடுறாரு. விளக்கினில் விளங்கக்கூடியவங்க தானே அப்படின்னு பாடும்போது அது எதை சொல்றோம் அப்படின்னாக்கா, அது புரியுற மாதிரி சொல்லணும்னாக்கா, வள்ளலார் வார்த்தைகள்ல அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதின்னு சொல்றாரு. சொல்றோமா இல்லையா? அர்த்தம் தெரியாமே சொல்லிக்கிட்டே இருக்கோம். அருட்பெருஞ்சோதிங்கிறது என்ன? ஆதி, ஆதியில தானா இருந்த அருட்பெருஞ்சோதி சந்தர்ப்பமா பறந்து விரிஞ்சு எல்லா உயிரினங்களாகவும் பரிமணிச்சுதான். அதான் 2வது அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி ஒன்னா இருந்தது பரிமணித்து கோடிக்கணக்கான உயிர்களாக பரிமணித்து பிரபஞ்சமா பரிமணித்து ஆனந்தமா இருக்கா இல்லையா? அதான் 2வது அருட்பெருஞ்சோதி. தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதினா என்ன அப்படின்னா, நல்லா சிந்தனை பண்ணோம் அப்படின்னா, புத்தர் உலக மக்கள் மேல் கொண்ட கருணையினால என்ன பண்றாரு? மனைவி, நாடு, மக்கள், அரண்மனை எல்லாத்தையும் விட்டுட்டு போறாரா இல்லையா? அவர் பட்ட துயரங்கள்லாம் எவ்வளவு துயரம். எவ்வளவோ மகான்கள் உலக மக்கள் மேல கொண்ட கருணையினால தன் ரத்தத்தையே சிந்தத்துக்கு கூட தயாரா இருந்தாங்களா இல்லையா? பரஞ்சோதி மகானும் அப்படித்தானே தன்னுடைய தேகத்தையே பரிசோதனை கூடமாக பயன்படுத்தி எவ்வளவு அருமையான ஒரு தியான முறையை உலக மக்களுக்கெல்லாம் வழங்கிட்டு போயிருக்காரு. எவ்வளவோ சிரமங்களுக்கு இடையில இந்த படம்லாம் பட்டு தானே இந்த உயர்நிலையை அடைஞ்சு, நான் உயர்நிலையை அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிறது தன்னோட அது போகாது, உலக மக்களுக்கெல்லாம் பயன் தரணும்னு யானவெல்லாம் இறங்கி இதை பண்ணாரா இல்லையா? அது தனிப்பெரும் கருணை. அந்த தனிப்பெரும் கருணையான மகான்கள்லாம் எப்படி இருக்காங்க? அவங்க மறைஞ்சிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? அந்த 1008 தாமரையில அந்த அருட்பெருஞ்சோதியோட போய் இணக்கமா இணைஞ்சு தானே இருக்காங்க. அதான் 4வது அருட்பெருஞ்சோதி. இதைத்தான் விளக்கினை ஏற்றி வெளியே அறிவீர், விளக்கின் ஒளியில் வேதனை மாளும், விளக்கினை விளக்கும் விளக்கமுடையார், விளக்கினை விளங்கும் விளக்கவர் தானே. விளக்குல அவ்வளவு பார்வையோட இணைஞ்சிட்டாங்க தானே அப்படின்னு பாடுறாங்க. ஆகையினால அதாவது இந்த அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதிய அர்த்தம் தெரிஞ்சு சொல்ல பழகுங்க. சொல்றதை பத்தி ஒன்றும் தப்பு கிடையாது. அது அர்த்தம் தெரியாம சொல்றதுல என்ன இருக்கு? அப்போ இந்த மாதிரி மகான்கள் எல்லாமே எந்த நிலையில இருக்காங்க? அந்த 1008 தாமரையில அந்த காரண லோகத்தோட அந்த அருட்பெருஞ்சோதியில இணைஞ்சவங்கள தானே இருக்காங்க. அதுதான். ஆகையினால இது தைப்பூசம் பற்றிய ஒரு சிறு உரை. ஆகையினால முருகப்பெருமான் அப்படின்னா அவனை எப்படி அடையிறது? சுழியாகிய முனை திறந்தவின் உற்றாவுகவற்றாய், சுழியாகிய முனை திறந்தவன் உற்றாவுகவற்றாய், சூதும் பல பொய் பேசிலும் தொழிலும் கிட்டாய், வலியாகிய துறை அறிந்த பின் வேறு அனுஷ்டானமற்ற, என்ன வேறு அனுஷ்டானமற்ற, வில்லியாகிய மலை திறந்தபின் வேறு அர்ச்சனையற்ற, வழங்கிடும் மெய் நீரிடு திருநீருமிட்டாய் சிவமுற்றாய், அழியாப்பதி குடியரனை அச்சம் பலவற்றாய், யாரோ போவர் நிலையுற்றவர் அலையுற்றது மனமே அப்படின்னு மாணிக்கவாசக பெருமான் ஞானத்தாளி சொல்லப்படுறாங்க. அப்போ அந்த இறைநிலையை அடையணும் அப்படின்னா இந்த முருகப்பெருமான் எப்படி இருக்காரு? உங்ககிட்ட சுழிமுனையா இருக்காரு, நெட்டுக்கண்ணா இருக்காரு. இந்த சுழியாகிய உனை திறந்த பின் உற்றார் உறவற்றாய், சூதும் பல போய் பேசிட்டு தொழிலும் கிட்டாய் அப்படின்னு பாடுறது போல இந்த சுழிமுனை திறந்ததுக்கு பிற்பாடுதான் இந்த முருகப்பெருமானுடைய தனி பெரும் கருணையினால நம்ம என்ன நிலையை அடைய முடியும்? அந்த இறைநிலைய ஆதி அருணாசலமா பெருமானே அப்படிங்கிற இறைநிலைய நம்மளால அடைய முடியும் அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே குறிக்குது.
இந்த மாதிரி நம்ம வந்து சிந்தனைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வு ஏன் நடக்குது, இந்த மாதிரி ஒரு விழா ஏன் நடக்குது அப்படின்னு நம்ம சிந்தனை பண்ணி நம்ம அறிவுல மேம்பட்டு அந்த இறைநிலை அடையணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே பதிவாசையாக நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் வழி வழியா ஏற்படுத்தி வச்சுட்டு போயிருக்கிற விஷயங்கள் தானே ஒழிய தேடக்கூடியது எல்லாமே எங்க இருக்க உங்க உள்ளாரதான் இருக்க ஒழிய வெளியே ஒண்ணும் இல்லை. புறத்தாருக்கு செய் அந்த பூங்குழல் வெல்க அப்படிங்கிற போல பிரபஞ்சம் முழுக்க அந்த ஆண்டவன் நீக்கமாக நிறைஞ்சிருந்தாலும் அவனை உங்களுக்கு உடம்புக்கு அந்நியமா தேடும் போது அவன் உங்களை விட்டு தூரவே இருப்பான். உங்க உடம்புக்குள்ளார உள்முகமா அந்தர்முகமா அதை திருப்பி கவனத்தோட அதை தேடும் போது அவன் புலப்புறத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பெரியவங்க எல்லாம் சொல்லி வச்சுட்டு இருக்காங்க. அதனால அந்த நல்ல சந்தோஷத்தோட அந்த தியானத்தை எல்லாரும் மேற்கொண்டு அறிவுல விளக்கம் ஏற்பட்டு அந்த இறைநிலைய எல்லாரும் அடையணும் அப்படிங்கிற நல்ல ஆசைகளோடு இந்த சத்சங்கத்தை நிறைவு செய்கிறேன். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம்.